திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே 30 லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் பராமரிப்பின்றி மது பிரியர்களின் கூடாரமாக மாறி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அகஸ்தியர்பட்டியில் கடந்த அதிமுக ஆட்சியில் இளைஞர் மற்றும் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டது. விடியா அரசு பொறுப்பேற்ற பிறகு பூங்காவை முறையாக பராமரிக்காமலும் உடற்பயிற்சி கூட பொருட்கள் சேதமடைந்தும் திருடப்பட்டும் வருகிறது. மேலும் கழிவறையில் தண்ணீர் குழாய் உடைந்தும் மின்சார விளக்குகள் இன்றி பூங்கா குப்பை கூலமாக காட்சியளிக்கிறது. பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் மீண்டும் சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர அப்பகுதி இளைஞர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே கூளப்பாடி கிராமத்தில் சில மாதங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட விளையாட்டு மைதானம் தற்போது சேதமடைந்துள்ளது. மைதானத்தில் மழைநீர் தேங்கி ஆங்காங்கே பள்ளமாக மாறியுள்ளதால் கிராம இளைஞர்கள், சிறுவர்கள் மற்றும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொள்ள முடியவில்லை. எனவே உடனடியாக மைதானத்தை சரி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மத்திய பேருந்து நிலையத்தில் பாலூட்டும் அறை பூட்டியிருப்பதால் பச்சிளம் குழந்தைகளுடன் வரும் தாய்மார்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கடந்த 2015ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட இந்த பாலூட்டும் அறை பராமரிப்பு இல்லாமல் நகராட்சி நிர்வாகத்தால் பூட்டிவிடப்பட்டது. இதனால் பச்சிளம் குழந்தைகளுடன் வரும் பெண்கள் சிரமப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் பேருந்து நிலைய வளாகத்தில் பெண்களுக்கான தனி சுகாதார வசதியும் இல்லாத நிலையில் விரைந்து பாலூட்டும் அறையை பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் மக்கள் அவதியடைந்தனர். கம்பம் நகராட்சி குப்பை கிடங்கில் கடந்த மாதம் 4 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து தீப்பற்றி எரிந்து மக்களுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தற்போது மீண்டும் கட்டுக்கடங்காமல் பற்றி எறிந்த தீயால் அப்பகுதியே கரும் புகை மூட்டம் சூழ்ந்து காணப்படுகிறது. குறிப்பாக பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களில் இருந்து வெளியேறிய புகையால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு பெரும் அவதியடைந்தனர்.